கோச்சிங் சென்டருடைய ஒட்டுமொத்த உழைப்பையும் பிராவோ முடிச்சு வச்சிட்டாருங்க. காரணம் என்னன்னா, இந்த கோச்சிங் சென்டருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த ரெட் கார்டு விஷயத்தில் இவங்க எல்லாருக்குமே தெரியுங்க, யாராலையும் ஜெயிக்க முடியல. அதுக்கு காரணம் அந்த ரெட் கார்டுங்கிறது தெரியும். நம்ம வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு கொடுத்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை விளையாடி இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். வெளிலேருந்து வராங்கல்ல, உத்தமர்கள் போல நடிச்சுக்கிட்டு இருக்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியும். மணி சொல்கிற மாதிரினா பச்சையாக தெரியுது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இங்கே தினேஷ் ரெட் கார்டு கொடுக்கல, அதற்கு பிறகு அர்ச்சனா வந்து ரெட் கார்டு தூக்கல. இப்போ தினேஷ் வந்து அவங்க தினேஷ் வெற்றி பெறுவதாக அவங்க நினைக்கல. அதனால தான் தினேஷ் பெருசாக இவங்க வந்து டார்கெட் பண்ணலை. அர்ச்சனாவின் வெற்றி இதுலேயும் ஒரு ரீசனாக இருக்குங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அர்ச்சனா வாயிலேருந்து இந்த வார்த்தையை வர வைக்கணும், நான் ரெட் கார்டு தூக்கியிருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய டார்கெட்டு. அது பிராவோ எவ்வளோ அழகாக உடைக்கிறாருன்னா, அர்ச்சனாட்ட ஓப்பனாக சொல்லிட்டாரு, ரெட் கார்டு நான் இந்த பொண்ணுங்களாம் உண்மை சொல்லுதுன்னு நம்பி நான் உள்ளே தூக்கினேன், ஆனால் தூக்கியிருக்கக்கூடாது. அவ்வளோதான் கோடுகாடு அர்ச்சனாவுக்கு. அவரால் அவ்வளோதான் முடியும். ஏன்னா கண்டிப்பாக உள்ள நுழையும் போது ரெட் கார்டு பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ரவீனா வீட்டிலேருந்து வரும்போது ரெட் அப்படிங்கும் போதே அவர் டக்குன்னு கோச்சிக்கிட்டு பிக் பாஸ் என்ன பண்ணார், வெளில அனுப்பி விடுறதுக்கு முயற்சி பண்ணார் இல்லையா, அழகாக கன்வே பண்ணிட்டாருங்க.